சனி பகவான் இயற்கை பாபகிரகம். அவரு ஜீவனஸ்தானத்துல அவரே இருக்கிறார். அப்ப இந்த சின்ன திரை கலைஞர்கள், பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் பின்னிருந்து இயக்கக்கூடியவங்க, சாப்ட்வேர்ல ஹார்ட்வேர்ல புரோகிராமரா இருக்கிறாங்க பாத்தீங்களா, அதே போல இந்த ஆப்ஸ் செய்யக்கூடியவங்க இத்தனை பேருக்கும் இந்த சனி வக்கர நிவர்த்தி லாட்டரி. சனி நல்லதை மட்டும்தான் செய்வாரு, கெடுக்கவே மாட்டார். புதனோட ராசிக்கும் சரி, புதனோட ராசிக்கும் சரி. ராகு அப்படின்னாலே கடல் கடக்கக்கூடியனாக்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு. அப்ப சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள் கடந்த காலகட்டங்களில் லோக்கல்லே வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி இருந்து கடன்ல அவதிப்பட்டு கடன் எல்லாம் நிவர்த்தி ஆகும். இப்ப ஸ்ரீ வராகி டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட இருக்கக்கூடிய கெஸ்ட் ஆஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மா தான் இருக்காரு. வணக்கம் சார். நமஸ்காரம். ஸ்ரீ வாராகி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்மளோட சேனலில் ஒவ்வொரு இதுவும் பார்க்குறது மாத பலன்கள் பார்க்குறோம், வருஷ பலன்கள் பார்க்குறோம், அதே போல் கிரகப்பயிற்சி பலன்கள் பார்த்துட்ருக்கோம். அந்த வழியில் நாம் இப்போ பார்க்க போகிறது சனி வக்கர நிவர்த்தி பலன்களை பார்க்க போகிறோம். சார், சனி வக்கர நிவர்த்தியில் ரிஷப ராசிக்கு எப்படி இருக்கும் சார்? ரிஷபம் அப்படின்னாலே அதிபதி சுக்கிரன். இந்த சுக்கிரன் தொடர்புடையவங்க யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னாக்க சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்கள், அடுத்தது ஃபிலிம் ஆக்டர்ஸு, டிவி சீரியல் ஆக்டர்ஸு, இவங்க எல்லாம் அதில் வருவாங்க. அதே போல் பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன்ஸு, ப்ரொடியூசர்ஸு, டெக்னீஷியன்ஸு, இன்னும் கிளியராக கேட்டிங்கன்னா லைட் பாய்ஸு, எல்லாருமே வருவாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க ரிஷபத்துக்கு சனி பகவான் எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா 10ஆம் இடத்துல இருக்கிறார். 10ஆம் இடத்தில் ஜோதிஷ சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிறது ஒரு பாப கிரகமாவது இருக்கணும். சனி பகவான் இயற்கை பாப கிரகம், அவரு ஜீவனஸ்தானத்தில் அவரே இருக்கிறாரு. அப்போ இந்த சின்ன திரை கலைஞர்கள், பெரிய திரை கலைஞர்கள் மற்றும் பின்னிருந்து இயக்கக்கூடியவங்க, சாப்ட்வேர்ல ஹார்ட்வேர்ல புரோகிராமராக இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதே போல் இந்த ஆப்ஸ் செய்யக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த சனி வக்கர நிவர்த்தி லாட்டரி சூப்பர் அடிச்சு தூக்கக்கூடிய காலகட்டங்கள். கடந்த காலகட்டங்களை பொறுத்தளவுக்கு சின்னத்திரை பெரிய திரை நடிகர்கள் வாய்ப்பு கிடைக்காம வீட்டில் முடங்கி இருந்தாங்க. அவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். சரி, வாய்ப்பு மட்டும்தான் கிடைக்குமா? அங்கே கூட ராகுவும் இருக்கார், கும்பராகு. ராகு அப்படின்னாலே கடல் கடக்கக்கூடியதுனாக்க வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு. அப்போ சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் லோக்கல்லே வாய்ப்பு இல்லாமல் வீட்டில் முடங்கி இருந்து கடனில் அவதிப்பட்டு இருந்தவங்களுக்கு கடன் எல்லாம் நிவர்த்தி ஆகும். இப்போ வெளியூர், வெளிநாடு படப்பிடிப்புகள் போகும்போது இங்கே படப்பிடிப்புக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்னு சொன்னாக்க வெளிநாட்டுக்கு 3 மடங்கு 4 மடங்கு கிடைக்கும். அப்போ கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடன் எல்லாத்தையும் இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு அடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். எப்பொழுதுமே சுக்கிரனுடைய ராசிக்கும் சரி, புதனுடைய ராசிக்கும் சரி சனி யோகர். சனி நல்லதை மட்டும்தான் செய்வாரு, கெடுக்கவே மாட்டார். சுக்கிரனோட ராசிக்கும் சரி, புதனோட ராசிக்கும் சரி. அப்படி ஏற்பட்ட சுக்கிரனோட ராசிக்கு சனி பகவான் 10ஆம் இடத்துல நிற்கிறார். அடுத்தது அவருடைய பார்வை விசேஷ பார்வை. சனி பகவானுக்கு 3ஆம் பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை, இது எல்லாமே இருக்கு. 3ஆம் பார்வையை அவர் எங்க பார்க்கிறாரு அப்படின்னா ரிஷபத்துக்கு 12ஆன மேஷத்தை பார்க்கிறாரு. 12 அப்படின்றது அயன சயன போகம். அப்ப இந்த காலகட்டங்கள்ல கடுமையா உழைக்க வேண்டிய வரும். உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைக்குமா? ஊதியம் கிடைக்கும். 12 அப்படின்றது வெளிநாடு தொடர்பு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதுல இன்னொரு விசேஷம் அப்படின்னா சனி பகவான் மட்டும் 3ஆம் பார்வையா மேஷத்தை பார்க்கல, ராகுவுக்கும் விசேஷ பார்வை 3ஆம் பார்வை உண்டு. அப்ப இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு, படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு, வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடு போய் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பிஆர், கிரீன் கார்டு, சிட்டிசன்ஷிப்பு, பர்மிட்டு எல்லாமே இந்த சனி வக்கர நிவர்த்தி கிடைக்குமா? கண்டிப்பா கிடைக்கும். சரி, இதை தவிர அவர் என்ன பார்க்குறாரு? 4ஆம் இடத்தை சதசப்தமா பார்வை பார்க்குறாரு. ரிஷபத்துக்கு 4ஆம் இடம். 4ஆம் இடம் அப்படின்றது நம்மளோட ஜோதிஷ சாஸ்திரத்துல வண்டி, வாகன, மாத்ருஸ்தானம். சனி பகவான் பார்வைப்படுறதுனால வண்டியில போறவங்க கொஞ்சம் எச்சரிக்கையா போகணும். கிளம்புற இடத்துக்கு முன்னாடியே ஒரு 1/2 hour முன்னாடி கிளம்பிட்டோம்னாக்க சிக்கல் கிடையாது. இல்லை அப்படின்னு சொன்னாக்க கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சனி பார்த்த இடத்த கெடுத்துருவாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். அப்ப இந்த வண்டி வாகனம். அதே போல இந்த ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்களுடைய மாத்ருன்னா அம்மாவுக்கு உடல்நலத்துல தொந்தரவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்ப சின்ன உபாதை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாலே உடனடியாக நம்மளுடைய ஃபேமிலி டாக்டரை பார்த்துட்டோம் அப்படின்னாக்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அடுத்தது சனி பகவான் தன்னுடைய விசேஷ பார்வையான 10ஆம் பார்வையா ராசிக்கு 7ஆம் இடமான விருச்சிகத்தை பார்க்கிறார். இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் பார்ட்னருக்கு டிஃப்ரெண்ட் ஆஃப் ஒப்பீனியன் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. எப்பொழுதுமே ஒன்றுங்க,
சனி பகவான் பார்த்த இடத்த கெடுப்பார், 7ஆம் இடத்த பார்க்குறாரு. 7ஆம் இடம்ன்றது நம்மளோட லைஃப் பார்ட்னர். கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த கருத்து வேறுபாடு அக்குமுலேட் ஆகி பிரச்சனைகளை கூட்டக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். ஒன்று கணவனோ இல்லது மனைவியோ. விட்டு கொடுக்குறவங்க ஒரு நாளும் கெட்டு போவதில்லை. கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்க போதில்லை. நம்ம ப்ரிவென்ஷன் பண்ணிட்டோம், எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ட்டோம். அப்போ எச்சரிக்கையாக இருந்துட்டா பிரச்சனைகளை தவிர்க்கலாமா? பிரச்சனைகளை தவிர்க்கலாம். அப்போ பார்வையும் சொல்லியாச்சு, இதுவும் சொல்லியாச்சு. சரி சாமி, இதெல்லாம் சொல்லிட்டீங்க, எனக்கு ஒரு ஆறுதலாக 2 வார்த்தையை சொல்லுங்களா? நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் பட்டவங்களுக்கு திருமணம் ஆகும். அது எப்படி சாமி? சனி பகவான் தான் பார்த்துட்டாரு. இதில் கூட அதிசாரம் வாங்கின குரு கர்க்கடகத்தில் உச்சத்தில் இருந்துக்கிட்டு அவர் 5ஆம் பார்வையாக பார்க்குறாரு, 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ நீண்ட நாட்களாக ரிஷபராசியை சேர்ந்த ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் திருமண தடை தாமதம், சாமி நானும் பொண்ணு பார்த்துட்டு இருக்கேன், நானும் பையன் பார்த்துட்டு இருக்கேன், ஒன்றுமே அமைய மாட்டேங்குது அப்படின்னு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்க ரிஷபராசி என்பவர்களுக்கு எழுதி வச்சுக்கோங்க. 17/11/2025 6/3/2026 நிச்சயதார்த்தம் ஆகிப்போடுமா? நிச்சயதார்த்தம் ஆகிப்போடும். வரக்கூடிய 11 மே 2026 கல்யாணம் ஆகிப்போடுமா? கல்யாணம் ஆகிப்போடும். அப்போ கவலைப்பட வேண்டாம். பரவாயில்ல சாமி, ஏதாவது ஒரு ஆறுதலாக சொல்லணும்னாலும் வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய காலகட்டமாக வாழ்க்கை துணை கிடைக்கக்கூடிய காலகட்டம். சார், ரொம்ப அழகா தெளிவா பதில்கள் கொடுத்துருந்தீங்க. நீங்க சொன்ன பதில்கள் எல்லாமே விளக்கங்களும் நம்மளோட வாராகி டிவி நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப உதவியா இருந்தது. இவ்வளவு நேரம் எங்களுக்காக நேரம் ஒதுக்கி பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ஸ்ரீ வாராகி டிவி சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம இதே போல் இன்னொரு எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, நமஸ்காரம்.